எப்படி இங்க இருந்து எஸ் ஆகி அவங்க ஆளை பார்க்க போகலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா ஸ்டேஜ்ல அந்த பையனும் இவங்கள பார்த்தே பாட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். கீழே இருக்கிற மத்த பொண்ணுங்களா, ஹே பொண்ணே நீ யாரு, உன்னை அவனுக்கு ஏற்கனவே தெரியுமா, உன்னையே பார்த்துட்டு இருக்கான்னு கேட்க, சச்சா அப்படிலாம் இல்லையே, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன போய் எப்படி அவருக்கு தெரியும், நான் ஒரு சாதாரண பொண்ணுன்றாங்க. அப்புறம் எதுக்கு சும்மா நின்னுட்டு இருக்க, போன் எடுத்து வீடியோ எடு, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்டேட்டஸ் போட தேவையில்லையா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு சொல்ல, இவங்களுக்கு ஒரு யோசனை, வீடியோ எடுக்கிற மாதிரி போனை கீழே போட்டு கூட்டத்துல இருந்து அப்படியே நழுவி எஸ்கேப் ஆகி அவங்க ஆளை பார்க்க போகலாம்னு சந்தோஷமா சிரிச்சுட்டே அங்க இருந்து ஓடி போறாங்க. ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த பையனும் எங்க நம்ம ஆளை காணலையேன்னு எட்டி எட்டி பார்த்து டக்குன்னு அவன் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு கீழே வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தா அவங்க காலை எடுக்கவே மாட்டேன்றாங்க. இவனும் ஈவன் நடக்கிற இடம் ஃபுல்லா தேடி தேடி பார்த்துட்டான், அவங்களை காணவே இல்லன்ட்டு ஃபேன்ஸோட கிரவுடுக்குள்ள போய் மாட்டிக்கிறான். கட் பண்ண இங்க அந்த பொண்ணு அவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. இவங்களோ கதவை தட்டி தட்டி பார்த்து யாரும் திறக்கிற மாதிரியே இல்லையன்ட்டு திரும்புற சமயத்துல அங்க ஒரு அழகான பூனை இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்க ஒரு நோட் புக்கும் பென்சிலும் எடுத்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா பூனை, பேரு கூட தெரியாத ஒருத்தனை இந்நேரத்துல நான் தேடி வந்து உன்னை வரைஞ்சிட்டு இருக்கேன், உனக்கு அவனோட பேர் தெரியுமா அப்படின்ட்டு பூனை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க வந்து ஹே பொண்ணே இந்நேரத்துல நீங்க என்ன பண்றேன்னு கேட்க, அவங்களும் பயத்துல திரும்பி அலறி எழுந்து உன்னை பார்க்க தான் வந்தேன், ஐயோ இல்ல இல்ல உன் கொடையை கொடுத்துட்டு போக வந்தேன்ட்டு கொடையை எடுத்து நீட்டினா நான் உங்ககிட்ட தெளிவா எனக்கு இது வேணான்ட்டு சொல்லிதான் நினைச்சேன், நீ அதை கொடுக்க இந்நேரத்துல இங்க வந்திருக்கியா, வீட்டுல என்ன உன்னை தண்ணி தெளிச்சு விட்டாங்களா, யாரும் உன்னை தேட மாட்டாங்களா, ஒழுங்கா வீடு போய் சேருன்ட்டு திட்டுறான். ஏன் இப்படி திட்டுறீங்க, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வந்தேன்னு சொல்ற சமயத்துல அன்னைக்கு அவனை சாப்பிட கூட்டிட்டு போக சொல்ல வந்த பொண்ணு இன்னைக்கு டின்னர் பார்சல் பண்ணிட்டு அவன் கூட சாப்பிடுறதுக்காக அங்க வந்திருக்காங்க. அப்ப இந்த பொண்ணை பாக்குறவங்க, ஹே நீ உன்னோட ரெகுலர் கஸ்டமரா, இந்நேரத்துலயுமா இவன் கடையை திறந்து வச்சுக்கிறான், சரி நான் நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்க கூட சாப்பிட்டு போவேன்னு கேட்க, இவங்க டக்குன்னு நின்னு திரும்பி அவன் இவங்களை கூப்பிடறானான்னு பார்த்தா அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் பாட்டின பூனையை தூக்கிட்டு உள்ள போயிட்டான்.